ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கரச்சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 697 ஆரம்பிக்கிறது. அதனால் லோகத்திற்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் ஒரு ஈஸ்வரன் உண்டு என்பதை காரணங்கள் காட்டி அழுத்தமாக சொன்னதற்கு அதிகமாக இவ்விஷயத்தில் வாதம் என்று அதிகம் செய்யவில்லை. இப்பொழுது 2 வார்த்தை சொன்னேனே, உபாதான காரணம் நிமித்த காரணம் என்று. இந்த இரண்டையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் மேலே போவதற்கில்லை. அத்வைதத்திற்கும் மற்ற வைதிக அவைதிக சித்தாந்தங்களுக்கும் உள்ள சில வித்தியாசங்களை முன்னே சொன்னபோதே இதையும் சொல்லியிருக்க வேண்டும். ஒரு வஸ்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது ஏதோ ஒரு மூலப்பொருளை கொண்டுதான் உண்டாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு நகை இருக்கிறது என்றால் தங்கம் வெள்ளி மாதிரி ஒரு லோகத்தை கொண்டுதான் அதை பண்ணி இருக்கணும். வீடு இருக்கிறது என்றால் அதற்கு செங்கல் வேண்டும். நகைக்கு தங்கம் உபாதான காரணம், வீட்டுக்கு செங்கல் உபாதான காரணம். தங்கம் எப்படி நகையாச்சு? செங்கல் எப்படி வீடாச்சு? தட்டானால் தங்கம் நகையாயிற்று, கொத்தனால் செங்கல் வீடாயிற்று. தட்டானும் கொத்தனும் நிமித்த காரணம். பானை உதாரணத்தை தான் பழைய புஸ்தகங்களில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கும். பானைக்கு உபாதான காரணம் களிமண், நிமித்த காரணம் குயவன். ஆதாரமான பொருளையே உபாதான காரணத்தை கொண்டு யார் அல்லது எது ஒரு வஸ்துவை உண்டாக்குகிறதோ அது நிமித்த காரணம். ஜகத்து என்று ஒன்று இருப்பதற்கு ஈஸ்வரனே உபாதானம். நிமித்தம் என்ற 2 காரணங்களுக்கும் என்பது அத்வைதத்தின் கொள்கை. ஜகத்தை மித்தி என்று அது சொல்லும். அதாவது நிரந்தர சத்தியமில்லாமல் சத்தியம் மாதிரி தோற்றம் மட்டும் அளிப்பது. ஞானம் வந்தால் போய்விடுவது என்று சொல்கிறது. ஆனால் நடைமுறையில் இருப்பது போல விவகாரிக சத்தியமாக ஜகத் இருக்கிற போது அதை பண்ண ஒரு ஆதார மெட்டீரியலும் பண்ணுவிக்கிற ஒரு கர்த்தாவும் இருக்கத்தானே வேண்டும். அந்த இரண்டுமே ஈஸ்வரன் தான் என்று அத்வைதம் சொல்கிறது. வேறு மெட்டீரியலை கொண்டு அவன் ஜகத்தை பண்ணினான் என்றால் அந்த மெட்டீரியல் எங்கேருந்து வந்தது, அது எப்படி உண்டாயிற்று என்ற கேள்வி வரும். அதனால் உபாதான மெட்டீரியலும் அவன்தான், அதை ஜகத்தாக நிர்மாணம் பண்ணின நிமித்த காரணமாகிய கர்த்தாவும் அவன்தான் என்றே இருக்க வேண்டும். தன்னையே தன்னுடைய மாயாசக்தியாலேயே அவன் ஜகத் என்பதாக தோற்றம் காட்டும்படி பண்ணுகிறான் என்றால் உபாதான நிமித்த காரணங்கள் இரண்டும் அவன்தானே. ஜகத்து அவனுடைய மாயக்கனா. நாம் கனா காண்கிறோம். அப்பொழுது அந்த சொப்ன லோகத்தில் இருக்கிற அவ்வளவு வஸ்துக்களும் மெட்டீரியல், அதாவது உபாதானம் நம்மிடமிருந்தே தோன்றியது தானே. சொப்னலோகத்தை நிர்மாணம் செய்த நிமித்த காரணமும் நாம் தானே. சுவாமியே இல்லை என்று சொல்லும் சித்தாந்தங்கள் அணுக்கள் என்ற உபாதான காரணத்தை கொண்டு ஜெகத்தை செய்யும் நிமித்த காரணம் மட்டுமே சுவாமி என்று சொல்லும் சித்தாந்தங்கள் என்றெல்லாம் பல இருந்தபோது 2 காரணமும் அவன்தான் என்று அத்வைதம் சொல்லிற்று. ஈஸ்வரன் ஜகத்தின் கர்த்தா இல்லை என்று சாங்கியம் சொல்லும். ஈஸ்வர தத்துவத்தை ஞானஸ்வரூபமாகத்தானே சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட சைத்தன்ய மூலத்திலிருந்து ஜடமான லோகம் சம்பவிக்க முடியாது என்று சாங்கியர்கள் வாதிப்பார்கள். ஆச்சாரியர்கள் என்ன சொன்னார் என்றால், சைத்தன்ய மூலம் வாஸ்தவமாக இப்படி ஜடலோகம் என்று ஒன்றை பண்ணவில்லை. அதாவது ஜடப்பிரபஞ்சம் நித்திய சத்தியமான ஒன்று இல்லை, மாயையினால் ஏற்பட்ட தோற்றம்தான். பௌதீகமாக ஜடம் என்று நினைப்பதும் மாயா கல்பனையான எண்ணம்தான். அதாவது இப்பொழுது சயின்ஸில் சொல்கிறபடி மேட்டரும் ஒருவித எனர்ஜி தான், கல்பனா சிந்தனையான ஒரு தோற்றம்தான். நம்முடைய அறிவில் கல்பனை எழும்புவது போலவே எல்லா அறிவுக்கும் காரணமான சைத்தன்ய மூலமான ஈஸ்வரனிடம் லோக கல்பனை ஏற்பட்டதில் சைத்தன்யம் ஜடம் என்று முரணாக எதுவும் இல்லை என்று காட்டினார். கல்பனா லோக கர்த்தாவாகி ஒரு ஈஸ்வரன் உண்டு என்றார். கர்த்தா என்பது பிரம்மசூத்திர வார்த்தை. அதை எடுத்துக்கொண்டே கிறிஸ்தவர்களும் கர்த்தர் என்பது மாயம் கல்பனை என்று எதுவானாலும் அப்படி மாயக்கற்பனை பண்ண ஒன்று இருக்கத்தானே வேணும். அப்படிப்பட்ட கர்த்தா ஈஸ்வரன் என்று ஆச்சாரியால் சொல்லி சாங்கியர்களை கண்டித்தார். பலதாத்தா ஈஸ்வரனே என்று விளக்கி காட்டி மீமாம்சகர்களை கண்டனம் செய்தார். காரியங்கள், அதாவது கர்மானுஷ்டானம் தானே பலன் கொடுப்பது, பலனை தர ஒரு ஈஸ்வரன் வேண்டியதில்லை என்று மீமாம்சகர்கள் வாதம் செய்ததை ஆட்சேபித்து பேரறிவான ஈஸ்வரன் தான் இன்ன காரியத்துக்கு இன்ன விளைவு என்று நிர்ணயம் பண்ணி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருப்பதான கோடான கோடி காரியங்களால்
இப்படி ஒரு பிரபஞ்ச ஒழுங்கு ஏற்பட்டிருக்கும்படி பண்ணுகிறான் என்று ஆச்சாரியால் எதிர்வாதம் செய்தார். இதற்கு அதிகமாக சுவாமி சம்பந்தமாக ஆச்சாரியால் வாதத்தில் போகாமல் பக்தி வளர என்னவெல்லாம் பண்ண வேண்டுமோ அதை காரியத்தில் செய்து கொடுத்தே பௌத்த மதத்திற்கு ஜனசமூகத்தில் ஃபாலோயிங் இல்லாமல் ஆக்கிவிட்டார். வழிபாட்டு முறைகளை குரூரமான அம்சங்களும் அருவருப்பான அம்சங்களும் இல்லாமல் ஜனங்களின் மனசை கவரும்படி பிரேம நேர்ந்ததாகவும் வைதீக மந்திரபூர்வமானவாகவும் ஆக்கி கொடுத்தார். ஆலயங்களுக்கெல்லாம் போய் சாநித்தியம் நன்றாக பிரகாசிக்கும்படியாக தூண்டி கொடுத்தார். பல ஆலயங்களில் யந்திரங்களை ஸ்தாபித்து நல்ல திவ்ய சக்திகள் பரவும்படி பண்ணினார். குழந்தையிலிருந்து ஆரம்பித்து மகா பண்டிதர் வரை எல்லோரும் மனமுருகி பிரார்த்தித்து கொள்வதற்கான ஸ்தோத்திரங்களை ஏராளமாக செய்து கொடுத்தார். தந்திரங்கள் என்பதாக உருவாகி கொண்டு போன வழிபாட்டு சாஸ்திரங்கள் பல இருக்கின்றன. 64 தந்திரம் என்று ஒரு கணக்கு. சௌந்தரியலகரில் இதை சதுசஷ்டியா தந்திரைஹி என்று சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு தந்திரம் உண்டு, ஆகமம் என்றும் சொல்லுவதுண்டு. இவை வேத அடிப்படைக்கும் கொள்கைகளுக்கும் வித்தியாசமாக போய் தாங்களே இண்டிபெண்டான ஆதார சாஸ்திரங்கள் மாதிரி ஆகுமானால் அப்பொழுது இவற்றை ஏற்றுக்கொள்வதற்கில்லை என்று ஆச்சாரியால் நிலைநாட்டினார். வேதத்தை அனுசரித்து போகும் தந்திரங்களே எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி ஜனங்கள் குரூரமான பீபத்சமான வழிபாட்டு அம்சங்களை விடும்படி பண்ணினார், சமணம் பண்ணினார். தந்திரங்களில் கௌதமார்க்கம், மிஸ்ரமார்க்கம், சமயமார்க்கம் என்று உள்ள மூன்றில் கௌலம், அதாவது வேதத்தை சாராமல் இண்டிபெண்டாக இருப்பது. மிஸ்ரம் வேத வழிகளையும் அங்கங்கே கலந்து கொள்ளும். சமயமார்க்கம்தான் வேதத்தையே அனுசரித்தது. ஆச்சாரியால் அதைத்தான் ஸ்தாபித்தார். அதனால்தான் மதம் என்பதற்கே சமயம் என்று பெயர் சொல்கிறோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.